ப்ரோ கிரன்ச்சஸ் பண்றதுனால பெல்லி ஃபேட் குறையுமா? வெறும் கிரன்ச்சஸ் மட்டும் பண்றதுனால உங்க பாடியில இருக்க பெல்லி ஃபேட் குறையுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கிரன்ச்சஸ் ஆப்ஸையும் உங்களோட கோரின் ஸ்ட்ரென்தனிங் பண்றது மட்டும்தான். எந்த ஃபேட் லாஸும் இதில் நடக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு பெல்லி ஃபேட் குறையணும்னா ஒரு ப்ராப்பரான கேலரி டெஃபிஷியன்ட் டயட்ல இருக்கணும். அந்த டயட்ல என்னென்ன இருக்கணும்னா ஹை ப்ரோட்டீன் இருக்கணும், குட் ஃபேட் இருக்கணும், லோ கார்ப்ஸ் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பர்ஃபெக்டான கேலரி டெஃபிஷியன்ட் டயட் ஆகும். இதோட சேர்த்து கார்டியோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பெல்லி ஃபேட் ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும் 1 or 2 months. ப்ரோ எனக்கு நிறைய வேர்வை வருது, அப்போ நிறைய கேலரி பர்ன் ஆகுதா? மோஸ்ட்டாக எல்லாரும் என்ன நம்புறீங்கன்னா மோர் ஸ்வெட்டிங் ஈக்குவல் டு மோர் கேலரி பர்ன் அப்படின்னு நம்பின்னு இருக்கீங்க. நம்மளோட பாடி வந்துட்டு ஸ்வெட் ஆகும். ஏன் ஸ்வெட் ஆகுதுன்னா ஓவரா பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா ஸ்வெட் ஆகும். ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்களேன், ஒரு கார் இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக நம்ம கார் வந்து டிரைவ் பண்ணுறப்போ கார் இன்ஜின் ஹீட் ஆகுது. ஹீட் ஆகுறப்போ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஹீட்டை குறைக்க தண்ணி ஊற்றுறோம். அதே மாதிரி தான் நம்ம பாடியில் ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்குது, அதெல்லாம் ஸ்வெட்டிங் சொல்கிறாங்க. ஓவரா பாடி ஹீட் ஆகும்போது அந்த ஸ்வெட்டிங் வந்து நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து கூல் பண்ணுது. இந்த நியூ இயர்ல உங்களோட ஃபேட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான டயட் பிளான் வேணும்னா கமெண்ட்ல ஏகேன்னு டைப் பண்ணுங்க. இந்தியன் ஃபுட் பேஸ்ட்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் பிளான் என்கிட்ட இருக்கு, அதை நான் உங்களோட டிஎம்க்கு சென்ட் பண்றேன். சொல்ல மறந்துட்டேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சில் ப்ரோ. ப்ரோ கேர்ள்ஸ் வெயிட் லிஃப்ட் பண்ணா பார்க்க ரக்கடா பாடி பில்டர்ஸ் மாதிரி தெரியுமா? கனவுல கூட இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. கேர்ள்ஸுக்கு டெஸ்டோஸ்டெரோனோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் அதிகம். நீங்க வெயிட்டை லிஃப்ட் பண்றதுனால உங்களுடைய மசில்ஸ் உங்களோட போன் ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ப்ராப்பரான டயட்ல இருந்தீங்கன்னா. அண்ட் டெய்லி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுனால பார்க்க ஃபிட்டாகவும் கியூட்டாகவும் இருப்பீங்களே தவிர அதனால மாதிரி பல்கா தெரிய மாட்டீங்க. அண்ட் மோர் ஓவர் வெயிட் லிஃப்ட் பண்ற பொண்ணுங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல்ஸ். நைட் டைம்ல ரைஸ் சாப்பிட்டா வெயிட் போடுமா? நம்ம உடம்புக்கு டே அண்ட் நைட்னு எதுவுமே தெரியாது. டே அண்ட் நைட்னு தெரிஞ்சு வேலை பார்க்கறது அது ஒன்றும் வாட்ச்மேன் இல்லை. அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே குட் ஃபேட், பேட் ஃபேட், ப்ரோட்டீன், கார்ப்ஸ் இதெல்லாம் தான் அதுக்கு தெரியும். ஸோ இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இட்லியோ தோசையோ இல்லை சாப்பாடோ என்ன வேணா நைட்ல சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்குங்க. அண்ட் கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க. இந்த நியூ இயர்ல உங்களோட ஃபேட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான டயட் பிளான் வேணும்னா கமெண்ட்ல ஏகேன்னு டைப் பண்ணுங்க. இந்தியன் ஃபுட் பேஸ்ட்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் பிளான் என்கிட்ட இருக்கு, அதை நான் உங்களோட டிஎம்க்கு சென்ட் பண்றேன். நிறைய பேர் டயட் பிளான் கேட்குறீங்க, பட் என்னால் சென்ட் பண்ண முடியல. பிகாஸ் இது இன்ஸ்டாகிராமோட பாலிசி. என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.